எவரொருவர் வாழ்க்கையிலும் சில தருணங்கள் மிகவும் அரிதானவை. அந்த தருணங்கள் ஒருமுறை வந்துவிட்டால் அது மீண்டும் வராமல் கூட போகலாம். அந்த தருணம் எப்பொழுது எப்படி பிறக்கின்றது என்பது கடவுளினுடைய திட்டத்தில் மட்டும்தான் தெரியும். இன்று உனக்கான அந்த தருணம் இப்பொழுது நான் உனக்கு ஏற்படுத்தி கொடுத்திருக்கின்றேன். கணபதி, நான் உன்னை தேடி வந்திருக்கின்றேன். நான் யாருக்கும் எளிதில் குறி சொல்ல மாட்டேன். ஆனால் உனக்காக உன் வாழ்க்கையின் முக்கிய திருப்பத்தை சுட்டிக்காட்ட இந்த நேரத்தை நான் தேர்ந்தெடுத்துள்ளேன். இது உன்னுடைய அதிர்ஷ்டம். அதை நீ வீணடிக்கவில்லை, கேட்க உள்வந்து விட்டாய். கண்ணால் காண முடியாத மொழி என்பதுதான் வாழ்க்கையின் குறிகள். வாழ்க்கையில் பல நிகழ்வுகள் நடக்கின்றன. ஆனால் சில சம்பவங்கள் மட்டும் உன்னுடைய மனதில் ஒரு கேள்வியை எழுப்பும். அது சாதாரணமாக தோன்றினாலும் அதன் பின்னால் ஒரு அறிகுறி இருக்கும். சில நேரங்களில் உனக்கு தேவையான ஒருவரை நீ தற்செயலாக சந்திப்பாய். அது சம்பவம் அல்ல, அது ஒரு வாழ்க்கை குறி. சில வார்த்தைகள் யாரோ சொல்வார்கள், ஆனால் அந்த வார்த்தை உன் மனதில் அடித்து செல்வது போல இருக்கும். அது ஒரு ஆத்மத்தினுடைய சுட்டுரை. சில தடைகள் உன்னை தடுக்கின்றது, ஆனால் பின்னர் பார்த்தால் அது உன்னை தவறான பாதையில் செல்லாமல் காப்பாற்றி இருப்பதை நீ உணர்ந்திருப்பாய். அது கடவுள் கொடுத்த குறி. இப்படி நீ அனுபவிக்கும் சிறு சிறு விஷயங்களில் கூட பெரிய அர்த்தம் இருக்கும். அதை கவனிக்க தொடங்க வேண்டும். வாழ்க்கையின் குறிகளை புரிந்து கொள்ளக்கூடிய திறன் ஒரு சாதாரண திறமை அல்ல, அது உள்ளுணர்வு. நீ எவ்வளவு நம்பிக்கையுடன் வாழ்கிறாயோ, நீ எவ்வளவு தெளிவான மனதுடன் இருக்கிறாயோ, அவ்வளவு எளிதாக கடவுளின் குறிகளை நீ அடையாளம் காண முடியும். பலர் வாழ்க்கையில் குறி வந்தாலும் அதை கவனிக்க மாட்டார்கள். ஏனென்றால் அவர்கள் மனம் சந்தேகத்திலும் பயத்திலும் மூழ்கி இருக்கும். ஆனால் தன்னம்பிக்கை கொண்டவரோ ஒரு சிறிய நிகழ்ச்சியில் கூட பெரிய அர்த்தத்தை காண முடியும். வாழ்க்கையின் ரகசியங்களை இப்பொழுது இந்த கணபதி நான் வெளிப்படுத்தக்கூடிய உண்மைகளாக சொல்ல போகின்றேன். தடைகள் திசை திருப்பக்கூடிய வழி. சில தடைகள் உன்னை சோர்வடை செய்திருக்கின்றது, ஆனால் அது உன்னை சரியான பாதைக்கு அழைத்து வந்திருக்கின்றது. மனிதர்கள் தான் தூதுவர்களாக வருவார்கள். உனக்கு தேவையான செய்தியை கொண்டு வர சிலர் தற்காலிகமாக உன் வாழ்க்கையில் வருவார்கள். அவர்களை மதித்து நீ கேட்க வேண்டும், கவனிக்க வேண்டும். சிறிய சிறிய அறிகுறிகள் தான் பெரிய விளைவுகளை உண்டாக்கும். சில நாட்களில் உனக்கு சந்திக்கப்படும் ஒரு வாசகம், ஒரு படம், ஒரு பழம் அல்லது ஒரு எண்ணாக கூட இருக்கலாம். ஆனால் அது எதிர்காலத்திற்கான அறிகுறி. நேரம் கூட பேசும். கடவுள் தரும் குறிகள் உடனே புரியாது, ஆனால் சில காலத்திற்கு பிறகு அது தெளிவாக புரியும். இன்று கணபதி உனக்காக கொடுக்கும் வாக்கு. உன் மனதில் வரும் முதல் உணர்வை எப்பொழுதும் புறக்கணிக்காதே. அதுதான் முதல் குறி. போகின்ற மாற்றம், உனக்கு இப்பொழுது வரப்போகின்ற மாற்றம் உன் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய தடைகளை எல்லாம் தாண்டி ஒரு புதிய அத்தியாயத்தை தொடங்க உள்ளது. நான் உனக்கு தரும் இந்த அறிகுறிகளை நீ கவனித்தால் நீ வாழ்க்கையில் நீண்ட நாள் விருப்பத்தை எல்லாம் உடனே அடைந்து விடலாம். உன் மனதின் உள்ளுணர்வில் நீ எப்பொழுதும் ஒரு கவனம் வைக்க வேண்டும். நீ சிந்திக்கும் செயல்களில் உன்னுடைய உள்ளுணர்வு என்ன சொல்கின்றது, அதை கேட்டு நீ நட. பிரபஞ்சத்தின் தொடர்பில் நீ இருக்கின்றாய் என்பதற்கு அதுதான் அர்த்தம். அடிக்கடி உன்னுடைய ஆழ்மனதில் ஒரு குரல் கேட்கும். அந்த குரலை நீ கவனித்தால், அதன்படி நடந்தால் வாழ்க்கையின் ரகசியங்களை எல்லாம் நீ தெரிந்து கொள்ளலாம். பின்னாளில் என்ன எல்லாம் நடக்கப் போகின்றது என்று முன்கூட்டியே உன்னுடைய உள்ளுணர்வே உனக்கு அறிகுறிகளாக சொல்லும். உலகில் கோடிக்கணக்கான மக்கள் இருக்கின்றார்கள். ஆனால் அந்த மக்களின் வாழ்க்கையை தொட்டு மாற்றுவதற்கு கடவுள் சிலரை தான் தேர்ந்தெடுக்கின்றார். இன்று அந்த சிறப்பு உனக்கு தான் கிடைத்துள்ளது. நான் கணபதி உன்னோடு நேரடியாக இப்பொழுது பேசுகின்றேன். உன் வாழ்க்கை ரகசியங்களை திறந்து காட்டிக் கொண்டிருக்கின்றேன். நான் யாருக்கும் எளிதில் எந்த ரகசியத்தையும் குறியையும் சொல்லிவிடுவதில்லை. ஆனால் உனக்காக இன்று சொல்லிக் கொண்டிருக்கின்றேன். அது உன்னுடைய அதிர்ஷ்டம். கடவுள் நமக்கு அனுப்பும் மூடப்பட்ட கடிதங்கள் போன்றதுதான் இந்த வாழ்க்கையின் குறிகள். அவற்றை படிக்க தெரிந்தால் நம் வாழ்க்கை பாதை தெளிவாகும். அவற்றை புறக்கணித்தால் வழி தவறி அலையதான் வேண்டும். மனதில் திடீரென்று எழக்கூடிய எண்ணங்கள், இது செய்ய வேண்டும் என்ற ஒரு உந்துதல். தற்செயலான சந்திப்புகள். உன் எதிர்காலத்தில் முக்கிய பங்கு வகிக்கும் ஒருவரை நீ சந்திப்பாய். தடைகள் மற்றும் சிக்கல்கள் உன்னை தவறான பாதையில் செல்லாமல் நிறுத்தக்கூடிய அறிகுறிதான். கனவுகள் உன் உள்ளுணர்வில் வழி வரும் கடவுளினுடைய தகவல். இந்த குறிகளை எல்லாம் அடையாளம் காணும் வல்லமை பக்தியினுடைய பரிசு. நீ அதற்கு தகுதியாய் இருக்கின்றாய் என்பதுதான் இப்பொழுது இந்த பதிவை கேட்டுக்கொண்டிருப்பதற்கான அர்த்தம்.
கடவுளின் குறிகளை உணர்வதற்கு தன்னம்பிக்கை அவசியம். மனம் சந்தேகத்தில் இருந்தால் குறி தெளிவாக தெரியாது. மனம் பயத்தில் இருந்தால் குறி வந்தாலும் தவறாக புரிந்து கொள்வாய். மனம் நம்பிக்கையில் இருந்தால் சிறிய அறிகுறிகளையும் உன் வாழ்க்கையை புரட்டி போட முடியும். காலை கணம் நாள் தொடங்கும் பொழுது மனதை அமைதியாக வைத்து பிரார்த்தனை செய். கிடைத்த சிறு நன்மைக்கும் மனம் மாற முழுக்க எப்பொழுதும் கடவுளுக்கும் பிரபஞ்சத்திற்கும் நன்றியை சொல். உனக்கு உதவி செய்தவர்களுக்கு நன்றியை சொல். உதவி செய்யாதவர்களுக்கு கூட நன்றியை சொல். ஏனென்றால் அது கூட உன் நன்மைக்காக தான் இருக்கும். உன் மனதில் வரும் முதல் எண்ணத்தை நீ நம்பி கேள். நான் தரும் சில குறிகள் உடனே விளங்காது. ஆனால் நாட்கள் செல்லும் பொழுது அந்த குறியின் அர்த்தம் உன் கண்களுக்கு தெளிவாக தெரியும். சில நேரங்களில் ஒரு வார்த்தையாகவோ ஒரு சின்னமாகவோ ஒரு எண்ணாகவோ உன் வாழ்க்கையின் பெரிய மாற்றத்திற்கு ஆரம்பமாக அது இருக்கும். தடைகள் கூட மறைமுக ஆசீர்வாதங்கள். நீ எதிர்கொள்ளும் சிக்கல்கள் உண்மையில் உன்னை பாதுகாக்கும் காவலர்கள். நீ கேட்டுக்கொண்டிருக்கும் இந்த குறி உன்னை புதிய பாதையில் நடத்தி உன்னுடைய நீண்ட நாள் பிரச்சனைகளுக்கு தீர்வையும் உன் மனதிற்கு தெளிவையும் உன் வாழ்விற்கு நிம்மதியையும் மகிழ்ச்சியையும் தரக்கூடியது. குறியை கண்டவுடன் அதை எழுதிக்கொள். அதை மனதில் வைத்துக்கொண்டு தினசரி செயலில் பயன்படுத்த தொடங்கு. கடவுள் தரும் குறி எப்பொழுதும் நன்மைக்காக தான் இருக்கும் என்று நம்ப வேண்டும். நான் உன்னை தேடி வந்து என்று சொல்லக்கூடிய இந்த வார்த்தை ஒரு பொழுதும் உன் வாழ்க்கையில் வீண் போகக்கூடாது. உன் வாழ்க்கையின் தடைகள் எல்லாம் விரைவில் நீங்கிவிடும். நீ கேட்டது நிச்சயம் உனக்கு கிடைக்கும். உன் முகம் மலரும் நாள் தொலைவில் இல்லை. இது எல்லாமே என்னுடைய வாக்கு. இன்று உனக்கு குறியாக வந்தது. எதுவுமே மாறாது. என் நாவிலிருந்து சொன்ன ஒவ்வொரு வார்த்தையும் உனக்கு பலிக்கும். உன் வாழ்க்கையின் முக்கிய திருப்பத்தை அறிய செய்ய ஒரு செய்தியை இப்பொழுது நான் உனக்கு அனுப்புவேன். அதை புறக்கணிக்காமல் பெற்றுக்கொள். உன் மனதில் தோன்றக்கூடிய விஷயங்கள் எல்லாமே என்னுடைய ஆசீர்வாதத்தின்படிதான் தோன்றுகின்றது. உன்னுடைய செயல்கள் எல்லாமே என்னுடைய ஆசீர்வாதத்தின்படிதான் இப்பொழுது செயல்பட்டு வருகின்றது. நீ தொடர்ந்து இறைவனுடைய பிணைப்பில் இருக்க செய்ய வேண்டியது பக்தியோடு இருப்பது, ஆன்மீகத்தை நாடுவது, இறைவனை நம்புவது, வழிபாடு செய்வது, பிரார்த்தனை செய்வது, மனதை அமைதியாக வைத்து கொள்வது, பிறரோடு அன்போடு பேசுவது, எந்த எதிர்பார்ப்பையும் பிறர் மீது வைக்காமல் இறைவனை மட்டும் நாடி இருப்பது. இவற்றை எல்லாம் நீ பின்பற்றி வந்தால் உன்னுடைய ஒழுக்கமும் நேர்மையும் கண்ணியமும் உன் மனதின் கட்டுப்பாடும் எப்பொழுதும் உன்னை வெற்றியின் வளர்ச்சியை நோக்கிதான் அழைத்து செல்லும். உன்னுடைய முயற்சி எதுவுமே வீண் போகாது. எல்லாமே வெற்றியின் பாதைக்கு தான் உன்னை அழைத்து செல்லும். என்னுடைய கரத்தை பிடித்து விட்டாய். இனிமேல் எந்த பயமும் வாழ்க்கையை பற்றி வேண்டாம். நீ மிகவும் நலமாக வாழப்போவது உறுதி. என்னுடைய ஆசீர்வாதத்தால் சகல ஐஸ்வர்யங்களும் சௌகரியங்களும் உனக்கு கிடைக்கப்பெற்று சௌபாகியவாதியாக நீ வாழ்வாய் என்பது நிச்சயமான ஒன்று. நல்லது நடக்கும்.